நமது தொலைபேசி இணைப்பில் மூத்த பத்திரிகையாளர் தராசு ஷியாம் இணைந்திருக்கிறார். பேசலாம். வணக்கம் சார். இந்தியா கூட்டணி சார்பாக துணை குடியரசுத் தலைவர் வேட்பாளராக திருச்சி சிவா நிறுத்தப்படலாம் என்கின்ற ஒரு தகவல் வெளியாகி இருக்கிறது. வெற்றி வாய்ப்பு எப்படி இருக்கும்? இதற்கான வாய்ப்புகள் முதல்ல இருக்குதா? திருச்சி சிவாவை நிறுத்துவது என்பது ஒரு சுவாரஸ்யமான அரசியல் திருப்பம் தான். காரணம், எம்ஜிஆரை நிறுத்தும் போது இயல்பாக எழுகிற கேள்வி என்னவென்றால், தமிழர் என்பதற்காக திமுக அவருக்கு ஆதரவு தருமா தராதா என்பதுதான். திமுக ஆதரவு தர வேண்டும் என்பதுதான் எங்களை போன்றவர்களின் கருத்து. காரணம், அகில இந்திய அரசியலில் பல உதாரணங்கள் இருக்கின்றன. ராஜீவ்காந்தி மரணத்திற்கு பிறகு நரசிம்மராவ் அவர்கள் பிரதமராக்கப்பட்டார். அப்போது அவர் எம்பி கிடையாது. அவர் நந்தியால் தொகுதியில இடைத்தேர்தலில் போட்டியிடும் போது காங்கிரசுக்கு பரம எதிரியான தெலுங்கு தேசம், என்டிஆர் தலைமையிலான தெலுங்கு தேசம் அவருக்கு ஆதரவு கொடுத்தது. தெலுங்கு பிட்டா, தெலுங்கின் மகன் என்று சொல்லி. பிரதிபா பட்டேல் அவர்கள் ஜனாதிபதி வேட்பாளராக நிறுத்தப்பட்ட போது பரம எதிர்கட்சியான சிவசேனா ஆதரவு கொடுத்தது. பால் தாக்கரே தலைமையிலான சிவசேனா. காரணம், மகாராஷ்டிராவின் மகள் என்றுதான் சொன்னார்கள். இதே மாநில அரசியல் வருவதிலே தவறில்லை. அகில இந்திய அரசியலோடு எப்போதுமே மாநில அரசியல் ஒத்துப்போக வேண்டும் என்பதில்லை. ஆனால் சிபிஆருக்கு ஆதரவு அளிப்பதன் மூலமாக ஏற்படுகிற தர்ம சங்கடத்தை தவிர்ப்பதற்கு, அரசியல் தர்ம சங்கடத்தை தவிர்ப்பதற்கு திருச்சி சிவாவை நிறுத்துவதற்கு இந்தியா கூட்டணி முன்வருமையானால் அது ஒரு சுவாரஸ்யமான அரசியல் திருப்பமாகத்தான் இருக்கும். பொதுவாக பார்த்தால் எம்பிக்களின் எண்ணிக்கையை வைத்து பார்க்கும்போது சிபிஆர் அவர்கள் வெற்றி என்பது அது கல்லியில எழுதப்பட்ட எழுத்து. கண்டிப்பாக அவர் வெற்றி பெற்று விடுவார். ஆனால் இதுல இருக்கிற அரசியல், பாரதிய ஜனதா ஒரு அரசியல் செய்கிறது. பொது வேட்பாளர் என்று சொன்னாலும் அவர்கள் மனதிலே இருப்பது அரசியல் தான் என்பதை எதிர்கட்சிகள் சார்பாக உணர்த்துகிற ஒரு வேட்பாளராக திருச்சி சிவா நிறுத்தப்படலாம். திருச்சி சிவாவுக்கான வெற்றி வாய்ப்பு இல்லை என்றாலும் அவர் நிறுத்தப்பட்டால் அது தமிழ்நாட்டிலே திமுகவுக்கான அரசியல் திருப்பமாக இருக்கும். அதுபோக இந்தியா கூட்டணியிலே திமுகவுக்கான உச்சபட்ச அந்தஸ்து உறுதியாகும். திமுக சொல்வது இந்தியா கூட்டணி கட்சிகள் கேட்கின்றன என்கிற அந்த அந்தஸ்து உருவாகும். உறுதியாக என்ன நிலைமை என்று நமக்கு தெரியாது. ஆனால் இது ஒரு சுவாரஸ்யமான அரசியல் திருப்பமாக நான் பார்க்கிறேன். இந்தியா கூட்டணி சார்பில் திருச்சி சிவா முன்மொழியப்பட்டால் இந்தியா கூட்டணியில் இருக்கக்கூடிய மற்ற கட்சிகளினுடைய எண்ணம் எப்படி இருக்கும்? ஆதரவு எப்படி இருக்கும்? இந்தியா கூட்டணியில் இருக்கிற பிற கட்சிகள் ஓரளவுக்கு ஏற்றுக்கொள்வார்கள் என்றுதான் நான் நினைக்கிறேன். காரணம், யார் நிறுத்தப்பட்டாலும் வெற்றி வாய்ப்பு இல்லை. அது நன்றாகவே தெரிந்த விஷயம்தான். ஒரு காலகட்டத்திலே அப்துல் கலாம் அவர்களுக்கு எதிராக எல்லா கட்சிகளும் கிட்டத்தட்ட அப்துல் கலாமுக்கு ஆதரவு. தமிழ்நாட்டில திமுக, அதிமுக ரெண்டு கட்சிகளும், காங்கிரஸே கூட ஆதரவு தான். பிஜேபி வேட்பாளராக இருந்தாலும் அப்துல் கலாம் அவர்கள் கட்சி சாராதவர், அவர் பெரிய விஞ்ஞானி, இதெல்லாம் வைத்துத்தான் எல்லா கட்சிகளும் ஆதரவு தந்தன. ஆனால் இடதுசாரிகள் அப்படி ஆதரவு தரவில்லை. அவர்கள் திருமதி லட்சுமி அவர்களை நிறுத்தினார்கள். டோக்கன் வேட்பாளர் தான், வெற்றி பெற முடியாது என்பது அனைவருக்கும் தெரியும். ஆனாலும் அப்துல் கலாமே கூட எல்லா கட்சிகளும் சேர்ந்து ஒருமித்த வேட்பாளராக தான் நின்றால் நன்றாக இருக்கும் என்று நினைத்தார். ஆனால் அது நடக்கவில்லை. அதாவது 2002 காலகட்டம். அதற்கு பிறகு அவர் ரீ எலெக்ஷன் என்று வரும்போது பிற கட்சிகள் அதற்கு ஆதரவு அளிக்கவில்லை. திமுக கூட ஆதரவு அளிக்கவில்லை. எனவே அவர் தேர்தலில் போட்டியிடாமல் தான் ஒதுக்கி கொண்டார். இப்படியான வாய்ப்புகள் உண்டு. அகில இந்திய அரசியலிலே வாய்ப்புகள் உண்டு. திருச்சி சிவாவை ஒரு காமன் கேண்டிடேட்டாக இந்தியா கூட்டணியில் இருக்கிற மற்ற கட்சிகள் ஏற்றுக்கொள்ளக்கூடிய வாய்ப்பு இருக்கிறது. நன்றி சார். இணைப்பிற்கு உங்களுடைய கருத்துக்களை பகிர்ந்தமைக்கு நன்றி.